அரசன் படத்தினுடைய ஃபெஸ்டிவல் ப்ரோமோ சொல்லிட்டு சிம்பு அவங்களுடைய ஃபேஸே வந்து அப்படியே ரெட்ல இருந்து வந்து தான் சிலம்பரசன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுவும் வந்து நிஜத்தில் இருந்தவர் ஒருத்தர் மயிலையில் இருந்த சிவகுமார் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் வந்து டிக்ளேர் பண்ணலை. ஆமாம், அது வேறு சில பேர் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வடசென்னை கதை, வடசென்னை மக்களுடைய கதை, கல்ச்சர், சில ஊடகங்களில் சொல்கிற மாதிரி கேட்டால் வந்து ஒரு ரவுடியோட வாழ்க்கையை தான் வந்து படமாக எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. நம்ம அப்படி இல்லை. இங்கே சில எல்லா மனிதர்களுக்கும் எல்லா பக்கங்களும் இருக்குது. படத்தோட வந்து என்ன சொன்ன அந்த ப்ரோமோ காட்சி நான் பார்த்தேன். அந்த ப்ரோமோ காட்சி பார்க்க மெய் சிலுத்துட்டேன் நான் உண்மையிலேயே. சார் நடிக்க புரியுங்க, தனுஷ் நடிக்க வைங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவாப்ல. சௌமியாவோட வார்த்தை என்னன்னா, அஜித்துக்கு அடுத்தபடியானதை விட அஜித்தை எடுத்து பிடிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அஜித்துக்கும் சிம்புவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பிரேக் கொடுத்தாங்க. எத்தனையோ நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாத்துலயும் அஜித்து கூட நீங்க சொல்ல முடியாது, நெகட்டிவான விமர்சனம் கிடையாது. ஆனா வந்து சிம்புக்கு வந்து கட்டம் கட்டியே வந்து பேசுறதுக்குன்னே சில பேர் கிளம்பியிருந்தான். தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயிலியர் ஆன போதே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், கோபம் கூட இருந்தது சிம்புக்கு. ஏன் இந்த படத்தில் ஒத்துக்கிட்டார் இவர், நம்ப வச்சு கழுத்தத்த மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்தில் அப்படின்னு இருக்கு. தயவுசெய்து ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன் வந்து வெற்றிமாறன்ட்ட, ஐயா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இப்போ நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க, இது வந்து ஒரே ஒரு பார்ட் தான் சொல்லிட்டு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அரசன் படத்தினுடைய ஃபெஸ்டிவல் ப்ரோமோ சொல்லிட்டு சிம்பு அவங்களுடைய ஃபேஸே வந்து அப்படியே ரெட்ல இருந்து வந்து தான் சிலம்பரசன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ முதல் முறையாக வெற்றிமாறனோட இணைஞ்சிருக்கிறாரு சிலம்பரசன். ஏன்னா எப்பவுமே வெற்றிமாறன் தனுஷ் அப்படின்ற பேர் மட்டும் தான் நம்ம வந்து காம்போவாக பார்த்துருக்குறோம். ஸோ அதுவும் வந்து நிஜத்தில் இருந்தவர் ஒருத்தர் மயிலையில் இருந்த சிவகுமார் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பொல்லாதவன் படத்தினுடைய சமயத்தில் அது டீட்டெயில் வந்து கேட்கணுன்றதுக்காக வெற்றிமாறன் வந்து சந்திச்சிருக்கிறதாராம் அவரை. அப்போ அவர் பேசின அதுதான் வந்து ப்ரமோவில் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? வெற்றிமாறன் வந்து டிக்ளேர் பண்ணலை. ஆமாம், அது வேறு சில பேர் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சந்தித்த போது இவர் என்ன பேசினார், அவங்க என்ன பேசினா, அது அவர் வந்து வெற்றிமாறன் சொன்னால் தான் நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியும். மற்றவர்கள் பேசுகிறத வச்சு நம்ம இது நாமளாக யூகிக்க முடியாது, முடிவும் பண்ணிட முடியாது. அப்போ இது கற்பனை கதாபாத்திரம். இது வந்து என்னன்னா முழுக்க சொல்லப்படுறது கேட்டால் வடசென்னை கதை, வடசென்னை மக்களுடைய கதை, கல்ச்சர் இது. அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. அந்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு நபர், அந்த ஒரு நபர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நெகட்டிவான வந்து ஒரு பார்வை கூட இருக்கலாம். நம்ம அப்படி சொல்லிவிடுவோம். நம்ம ஏன் வந்து ஒருத்தர் ரவுடின்றது நம்ம ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? சொல்கிறதுனால பயம் ஒன்றும் இல்லை. ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதர், ஒவ்வொரு மனிதரும் வயலன்ஸை கையாண்ட ஒரு வன்முறையை கையில் எடுத்த ஒரு நபரை வந்து ஒரு படமாக இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். சில ஊடகங்களில் சொல்கிற மாதிரி கேட்டால் வந்து ஒரு ரவுடியோட வாழ்க்கையை தான் வந்து படமாக எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. நம்ம அப்படி இல்லை. இங்கே சில எல்லா மனிதர்களுக்கும் எல்லா பக்கங்களும் இருக்குது. வன்முறையை வந்து கையில் எடுத்த ஒரு நபரை குறித்து ஒரு படமாக எடுக்கிறாங்க. அது கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த ராஜன் வகைரான்னு சொல்லி பேசப்பட்டது. அன்புன்ற கேரக்டர் வந்து ராஜன்ற கேரக்டர், அன்புன்ற கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர். அதில் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நீட்சி தான் இதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கேட்டால் இல்லை அது முந்தைய பாகம்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ரெண்டுமே இல்லை, இது முழுக்க தனியான ஒரு தனி கதை இது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேற ஒரு கதையை எடுத்து தான் சொல்கிறாங்க. அந்த கதையை ஒருவேளை வந்து ராஜன் வகைரா தான் இவர் வந்து இப்படி சொல்லிட்டு மாற்றி எடுக்க பார்க்குறாங்க போல இருக்கு அப்படின்னு அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்போ சில விஷயங்கள் கசியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மயிலை சிவகுமாரோடைய கதை இது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. ஆனால் அவரும் ராஜன் வகைரா தானே. ராஜன் வகைரான்றதை விட இப்போ நல்லா புரிஞ்சுங்களேன், இங்கே வந்து மயிலைனாலே என்ன, மயிலாப்பூர் தான் ஆகுது. இது வடசென்னை, சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல வந்து வடசென்னையில் வருதா மயிலாப்பூர்னா கிடையாது, மத்திய சென்னையில் வருது. மத்திய சென்னை வருது. இப்போ வடசென்னையில் வந்து சொல்லப்படாத கதைன்னு தான் சொல்கிறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன்,
வெற்றிமாறன் சொல்லாமல் நாம் முடிவுக்கு வர முடிவு பண்ண முடியாது. ஓகே, இல்லைங்க ஆமாமாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒன்று நம்ம சிம்பு சொல்லணும் நம்மகிட்ட. சிம்பு வந்து இப்போ வந்து சொல்ல முடியுமா வந்து படம் போயிட்டு இருக்கும்போது அதை பற்றி பேசவே முடியாது. அப்போ நாமளாக வந்து ஒரு கற்பனையாக வந்து இதுதான் டிக்ளேர் பண்ணணும். படக்குழு டிக்ளேர் பண்ணணும், தயாரிப்பாளர் டிக்ளேர் பண்ணலாம், இயக்குனர் டிக்ளேர் பண்ணலாம், கதாநாயகன் டிக்ளேர் பண்ணலாம். இவங்க யாராவது ஒருத்தர் சொன்னால்தான் நம்ம வந்து இன்னாருடைய கதைன்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, வன்முறையை கையில் எடுத்த ஒரு மனிதனுடைய கதை அப்படின்றத மட்டும்தான் இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணணும். கரெக்டாக எக்ஸாக்டாக பேசணும்னு நான் நினைப்பேன். எப்போவுமே நாமளாக வந்து ஒரு கற்பனையாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம போகிற போக்கில் சொல்லிக்கலாம். இந்த படம் எடுக்கிறதுனால இவருக்கு வாய்ப்பு போயிடுச்சு, இவருக்கு வயிற்றுச்சல் படுறாரு, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு நபருடைய கதைன்னு சொல்லும்போது அது நமக்கு கரெக்டாக உறுதியாக தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். அதனால ஒருத்தருடைய பயோகிராஃபி தாங்க ஒரு படமாக எடுக்கிறாருங்கன்னு சொன்னால் அதை யார் சொல்லணும்? வெற்றிமாறன் தானே சொல்லணும், அவருடைய கதை. இன்னாருடைய கதை தான். அதனால் எனக்கு அதில் வந்து இது இல்லை. ஆனால் படத்தோட வந்து என்ன சொன்ன அந்த ப்ரொமோ காட்சி நான் பார்த்தேன். அந்த ப்ரொமோ காட்சி பார்க்க மெய் சிலுத்துட்டேன் நான் உண்மையிலேயே. இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டான ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு நடிகர்னா டெஃபினெட்லி நம்ம வந்துட்டு சிம்புவை சொல்லலாம். அதாவது அஜித்துக்கு அடுத்தபடியாக விஜய்க்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு மாஸ் கேங் அந்த ஃபேன்ஸ் பேஸ் இருக்குது. உங்கள் வார்த்தையை சொன்ன மாதிரி கேட்டால் இப்படி சொன்னால் சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சௌமியாவோட வார்த்தை என்னன்னு கேட்டால் அஜித்துக்கு அடுத்தபடியான்றத விட அஜித் எடுத்து பிடிச்சிட்டாரு. இப்ப அப்படியே ஓடிட்டு இருக்குது. விஜய் எடுத்து பிடிச்சிட்டாரு, அவர் எடுத்து பிடிச்சாரு, இவர் எடுத்து பிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அஜித் வெளியில வராரு, வரல, அவர் வந்து படம் பண்றாரு, பண்ணல, இருந்தாலும் அவருடைய அந்த ஃபேன் பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அப்படி இருக்கு ஃபேன் பேஸ். அதே போல சிம்புக்கும் இருக்கிறாங்க. என்ன வேணா நடக்கட்டும், தலைவன் இவன் தான்ப்பா, சிம்புவோட நான் நிப்பேன் அப்படின்றது நிற்கக்கூடிய. ஏன்னா எதுனா ஒற்றுமை வரும் தெரியுமா சௌமியா? இவங்கெல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அஜித்துக்கும் சிம்புவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பிரேக் கொடுத்தோம். படம் இல்லாமல் முடங்கி இருந்தவங்க அப்படி சொல்ல முடியும். வீட்டுக்குள்ளே வந்து முடங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 5 ஆண்டு காலமோ இல்லை ஒரு 6 ஆண்டு காலமோ ஒரு பெரிய கேப் கொடுத்த பிறகு அந்த ஃபேன் பேஸ் அப்படியே நிற்குது இல்லை, மற்றவர்கள்லாம் அப்படி தாவிடுவாங்க. எது கேட்டால் இன்றைக்கி இவருக்கு நான் ஃபேனாக இருந்தேன்ப்பா, இன்றைக்கி நான் அவருக்கு ஃபேனாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு தாவிடுவாங்க. ஆனால் அஜித்துக்கும் அப்படி தான், சிம்புக்கும் அப்படி தான் கேட்டால் அந்த ஃபேன் பேஸ் ஒரு 6 வருஷம் இல்லைனாலும் கூட அப்படியே நின்னாங்க அந்த ஃபேன் பேஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். இப்போ திடீர்னு வந்தார், ஒரே கரகோஷமாக இருந்து இந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரே அந்த படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த டிராகன் படத்தில் வந்து ஒரே அமக்கலாம் வந்தாங்க. இப்போ இந்த டியூடை போய் பார்க்குற போது எங்கடா போனீங்க, நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு படம். நான் சொல்றது அது இல்லைம்மா, அந்த கரகோஷம் அந்த தியேட்டரில் ஆர்ப்பரிக்கிற அந்த கூட்டம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் கேப் கொடுத்து வராங்க. அப்போ அது அப்படியே இருக்கு, அப்படியே நிற்கிது. இதில் எத்தனையோ நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாத்துலேயும். அஜித்து கூட நீங்கள் சொல்ல முடியாது நெகட்டிவான விமர்சனம் கிடையாது. ஆனால் வந்து சிம்புக்கு வந்து கட்டம் கட்டியே வந்து பேசுறதுக்குன்னே சில பேர் கிளம்பியிருந்தான். இன்னைக்கு நேற்று வரைக்கும் பேசுகிறான். நேற்று வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா டி ராஜேந்தர் ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னா நம்ம யாரும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு சிக்கலாகும். டி ராஜேந்தர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கோம், முதல்ல அந்த அட்வைஸை வந்து அவங்க மகனுக்கு பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போவும் அந்த வன்மத்தை கொட்டக்கூடியான சிம்பு மீது அப்படி என்ன தான் இவங்களுக்கு வன்மன்னு தெரியல. அது அப்போ பார்க்குறோம். அஜித்துக்கு வந்து அந்த மாதிரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி இல்லை. இப்போ வேணால் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிறாரு. அவர் ரீஎன்ட்ரி கொடுத்த பிறகு இப்போ வந்து இன்றைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஃபேன் பேஸ் பார்த்திங்கன்னா அது விஜய் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அஜித்தோட ரசிகர்கள் வேறு லெவல். அது நீங்கள் விசில் சத்தத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ண கூட்டம் கிடையாது. இப்போ நிறைய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல நடிகர்கள் ஏற்பாடு பண்ணி வர வைக்கிறாங்க. ஆனால் அஜித்துக்கும் சிம்புக்கும் அந்த கவலையே கிடையாது, அந்த பிரச்சனையே கிடையாது. இயல்பாக வரக்கூடியவங்க தான். யாரும் செட் பண்ணி வர வைக்கணுன்ற கட்டாயம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் இந்த ப்ரோமோ பார்த்தீங்களே, அதுதான் அது ஏன் கேட்குறீங்க, அது பெரிய தனி அனுபவம். நானும் வந்து இந்த சென்டர் சரி ரொம்ப பல ஃபர்ஸ்ட் ஷோலாம் போயிருப்பீங்க, ஆனா இந்த ப்ரோமோவே அதுதான் எனக்கு என்னன்னு கேட்டா, நான் சிம்பு வந்து நம்ம 5 வயசுல இருந்து பார்க்குறோம். எனக்கு 5 வயசுல, சிம்புக்கு 5 வயசுல பார்த்துருக்கோம். நம்ம வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய மேடை பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையோட தான் சொல்கிறேன். அவன்றது மரியாதை குறையில்லை, உரிமையோட வார்த்தை. மேடை பேச்சுக்கள்லாம் ரொம்ப மெச்சூரிட்டியாக வந்திருக்கும், ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு வார்த்தைகளாக தான் மேடை பேச்சுக்கள்லாம் இருக்கும். அவன் இயல்பாக கோவப்படுறது கூட நமக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பு மேடையில் கோவப்பட்டால் நமக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். ஸோ அப்படிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு கேட்டால் வந்து சரி, நம்ம ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொமோ நிகழ்ச்சி, நான் பெரும்பாலும் நான் போகிறதில்லம்மா எந்த ப்ரொமோ நிகழ்ச்சி. உங்களுக்கு பார்த்துருப்பீங்களா, நீங்கள் தான் விஜய், உங்களுக்கு தெரியுமே, ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கோ ஆடியோ லான்ச்சுக்கோ நான் வந்திருக்கேனா? நான் வந்ததே கிடையாது யாருக்குமே. என்ன
ரஜினிக்கும் போனது கிடையாது, விஜய்க்கும் போனது கிடையாது, அஜினி டிக்கெட் வரும் இருக்கிறான். நான் அன்றைக்கி டேட்டுக்கு கேட்டேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போயிடுவேன், நான் போக மாட்டேன் அந்த கும்பலில். எனக்கு அந்த ரஷ்ஷில் எப்போவுமே பிடிக்காது, இந்த ரஷ்ஷில் போய் சாப்பிட்றது பிடிக்காது, இந்த கூட்டத்தை ரொம்ப மிதமிஞ்சிய கூட்டத்தை போய் இந்த சிக்கிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. ஒரே முறை வந்து நான் சிவகாசி படம் பார்த்துட்டு ஃபேமிலியோடு போயிட்டேன். ஃபஸ்ட்டு ஷோ அம்பத்தூரில் ஒரு தேட்டரில் ஃபேமிலியோடு போயிட்டேன். எல்லாம் சின்ன பிள்ளைங்க, எல்லாமே குழந்தைங்க, எல்லாம் கை குழந்தை 2 கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி 2 குழந்தை, 3 பேர் வந்து குழந்தைங்க வந்து ஒய்ஃபோடு போயிட்டேன். ஏன்டா போனாயிடுச்சு, அந்த தேட்டர்லேருந்து நம்ம முழுசாக வெளியே போவோமா, அந்த குழந்தைங்களாம் எப்படி பத்திரமா நம்ம வெளியே கொண்டு போவோம். அப்போ தான் நான் நினைக்கிறேன் இந்த கரூர் சம்பவம்லாம் எப்படி நடந்திருக்கோன்றது ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஓடுது. அந்த நடுவில் மாட்டிக்கிட்டேன். அதுவும் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே டிக்கெட்டை மாட்டேன்னு கேட்டால் எல்லாமே முன்னாடி ஃபேன்ஸு, பின்னாடி ஃபேன்ஸு, சைடில் எல்லா இடத்துலையும் ஃபேன் சுற்றி அவங்க பண்ணுற அந்த அட்டகாசம் இருக்குது பாருங்கள், கொள்ள நடுங்கி போச்சு எனக்கு. நம்ம முழுசாக வெளியே போவோமா, பசங்களெலாம் பத்திரமா வெளியே கூப்பிட்டு போகணுமே, வெளியும் போக முடியலையே, ஏன்னா அவ்வளோ தேட்டர் ஃபுல்லாக டம்ப் பண்ணிட்டோம். அப்படி அவசரப்பட்டேன். அதே மாதிரி இருந்தால் இப்போ இந்த ப்ரொமோ நிகழ்ச்சிக்கு வந்து ஏன் வந்தோன்னு ஆயிடுச்சு எனக்கு உண்மையிலே. எதுக்கு வந்தோன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ வந்து ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம். நானும் என் நண்பரும் போயிட்டு நடுவில் போய் உட்காந்துட்டோம். என்னங்க போயிடலாமா பேசாமல், ஏன்னா எப்படியும் இவங்க படம் வந்து ப்ரொமோ காட்சி வந்து ஒரு 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ தான். இவங்க எப்படியும் நம்மளை வந்து பார்க்க விட போகிறது இல்லை. நம்ம வந்து வந்து எப்படின்னா படத்தை கூர்ந்து கவனிக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பேசுறதுக்காக. நம்மளை எப்படி இவனுக்கு வந்து பேச விட பதிலாக அங்கே என்ன வசனம் பேசுகிறாங்க, நண்பரே சொல்கிறாரு, அவன் என்ன வசனம் பேச போகிறாருன்றது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கேட்க போகிறதில்ல. அந்த காட்சியும் பார்க்க விட போகிறத இவங்க எல்லாம் எழுந்து நின்றுங்கிறானுங்க. அதனால தான் நம்மளும் எழுந்து நின்னா கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட உயரமாக இருக்கிறானுங்க. நமக்கு பிரச்சனை, நம்ம வந்து குள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உயரமாக இருக்கிறானுங்க. அதுவும் சீட்டு மேலாம் ஏறி நின்றுக்கிறானுங்க. நம்ம எதையும் பார்க்க விட போகிறதில்ல, பேசாமல் போயிடலாமா அப்படின்னா. சரி போகணும்னு நினச்சா கூட வெளியே போக முடியாது போல இருக்குது. ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு நிற்குது, அங்கே வெளியும் போக முடியாது அவ்வளோ எளிதாக. சரி நம்ம வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்ட பிறகு எப்படி நம்ம வந்து சிம்புவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா தானே நம்ம போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோமா. முதல்ல அந்த அறிமுக காட்சி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எனக்கு வந்து ஒரு மெய் சிலுக்கிற காட்சி தான். ஒரு நம்ம கண்கள் பண்ணிக்கிற காட்சியாக இருக்குது. எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ வழிகள், இப்போவும் உள்ளடி வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போக வேண்டாம் நான் நினைக்கிறேன். சிம்புவுக்கு வந்து இன்றைக்கும் வந்து உள்ளடி வேலைகள் இருக்குது. அதில் பிரச்சனைகள் என்னன்றது நம்ம முழுமையாகவும் நமக்கு தெரியாது. ஐஸ்வரி கிரேஷ் அண்ட் சிம்புவுக்கு நடக்கிற அந்த இது இருக்குது இல்லையா, அவங்களுக்குள்ள அந்த சச்சரவுகள், சண்டைன்னு சொல்லக்கூடாது, சச்சரவுகள், அது வந்து நாளைக்கே கூட தீர்ந்துக்கலாம்னு வச்சுக்கலாம், அவங்கள தீர்த்துப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அதனால் வந்து அவருக்கு நிறைய பின்னடைவுகள் இருக்குது. யாருக்கு? சிம்புவுக்கு இருக்குது. தக் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபெயிலியர் ஆன போதே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், கோபம் கூட இருந்தது சிம்புக்கு. ஏன் இந்த படத்தில் ஒத்துக்கிட்டார் இவர், நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி ஆகிடுச்சு இந்த படத்தில். நல்லா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இது இப்படி ஒரு டிசாஸ்டர் மூவியில் போய் எதுக்கு இவர் போய் சிக்கினார். எனக்கு நல்லா தெரிஞ்சு, முதல் படம் பார்க்குற அன்றைக்கே தெரிஞ்சுது படம் காலியாயிரும் கண்டிப்பாக அப்படின்னு. அப்படி இருக்கும்போது கேட்டால் இப்போ 2வது இந்த காட்சி பார்க்கும்போது முன்னே எனக்கு கண்கள் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து மெகா வெற்றி, சந்தேகமே கிடையாது. ஏன்னா அந்த அறிமுக காட்சியை நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப இயல்பா ஒரு வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு காட்சி இந்த சைடில் அப்படி போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கல, நம்ம கொடுத்தா நல்லா இருக்காது, சிம்புக்கு தான் நல்லா இருக்கும், அதனால் நான் பார்க்கல. அந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா தளபதியில் வந்து ரஜினி பார்க்கக்கூடிய அந்த காட்சி இன்றைக்கும் வந்து தளபதி ஸ்டில் எடுத்தோம்னா நம்ம அந்த காட்சி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி, அதை விட பிரம்மாண்டமாக அப்படி இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு அந்த காட்சி. இந்த ரத்தத்தோட முகத்தோடு அப்படி திரும்பி அப்படி பார்க்குற மாதிரி அந்த காட்சி. அதில் வந்து மீசையெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த நடந்து வர அந்த காட்சி, அது ஜட்ஜுக்கு முன்னாடி பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், இதெல்லாம் மெட்ராஸ் பாஷை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் பாஷைன்னு சொல்லுவாங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உண்டு. அது வந்து இதுக்கு மெட்ராஸ் பாஷைனா இப்படி தான் சொல்லக்கூடாது. எந்த வந்து சாயலும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு மொழியாக இருக்கிறது தான் மெட்ராஸ் லாங்குவேஜ். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பேசக்கூடிய வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தைன்னு ஒன்று இருக்குது, அந்த லாங்குவேஜ். அதை வந்து இவர் பேசக்கூடியது இருக்குல்ல சிம்பு, அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு ரொம்ப ஈஸியாக பேச வரும் எனக்கு. அதனால் வந்து கேட்டால் அவர் பேசுறது ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வெற்றிமாறன் வந்து கரெக்டாக நல்லா பேச வச்சுருக்காரு. அவர் பேசுகிற காட்சியும் வந்து அப்படி தான் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு கேட்டால் இது திட்டமிட்டு பண்ணாங்களா இல்லை வந்து இது எதுக்கு இதை பேசணுமா அப்படின்னு கூட நான் யோசித்தேன். சிம்பு எதுக்கு இதை பேசணும் அப்படின்னு கூட யோசித்தேன். ஏன்னா இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு கூட. என்னென்னா வந்து
நெல்சன் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாரு, இந்த கேரக்டரை யாரை நடிக்க வைக்கலான்னு கேட்டினா வந்து தனுஷை நடிக்க வைங்க சார் அப்படின்னு சொல்கிறது வந்து இவன் நல்ல விதமாக பேச போய் அதை கலாய்க்கிறது இல்லை. சிம்புவை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கம் இல்லாமல் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது. பட் அதை எடுத்துக்கிறவங்கன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்களா? இப்போ சில பேர் வந்து பாராட்டுறதை கூட சில நேரங்கள் கேட்டினா என்ன நீங்கள் என்ன கிண்டல் அடிக்கிறீங்களா அப்படின்னு எடுத்துப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உண்டு தானே இல்லையா? அப்போது வந்து ஒருவேளை இதை வந்து இவங்க எடுத்துக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு விதமாக எடுத்துக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கும் நம்ம பிள்ளைங்க வந்து விசில் பறக்குது வச்சுக்கலாம். அந்த வசனம் பேசும்போது, சிம்பு பேசும்போது தியேட்டரில் மிகப்பெரிய ஆரவாரமாகுது. ஆனால் இப்போது இந்த கெட்டப் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு தெரியுது. இதே மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு இமேஜ் தான் காட்டுறாங்க அந்த சிவகுமார் அப்படின்றவங்க. ஸோ அவரை பற்றி சொல்லுங்களா? இல்லை, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நான் சொல்கிறேம்மா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப டீப்பாக போயிடுவேன். அதனால தான் நான் பொதுவாகவே இந்த ரவுடிகளுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது நேரு உலக தாதாக்கள் சொல்கிறாங்களா, கேங்ஸ்டர்ஸு, இவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். நிறைய புத்தகங்கள் படிப்பேன் வந்து. அதனால் நீங்கள் வந்து எண்ணிக்கைலாம் சொன்னால் நீங்கள் சிக்கலாக உருவாகிடுங்க. இத்தனாயிரம் புக்கான்னு சொல்லிட்டு அது வேறு கிண்டல் அடிப்பீங்க. ஆனால் வந்து நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். எல்லா புத்தகங்களும் நான் படிச்சிருக்கிறேன். எல்லா புத்தகங்களும் நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை படிக்கிறது தான் ஒரு காலகட்டத்தில் வேலையாக இருந்துச்சு. அப்படி வந்து அதை நான் குடும்ப நாவல்கள் படிப்பேன். குடும்ப நாவல்கள் இன்றைக்கி படிச்சுட்டு அடுத்த நாளே வந்து கிரைம் நாவல் படிப்பேன். ரமணிச்சந்திரன் புத்தகத்தை படிப்பேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாசந்தி புக்கை படிப்பேன். அடுத்தது வந்து கேட்டால் ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார், அப்படி பட்டுக்கோட்டை பிரபாகர், அப்படி போவேன். அப்படி திடீர்னு அப்படியே ட்ராக் அப்படியே மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலகுமாரனுடைய அந்த வந்து பார்த்தீங்கன்னா இனிது காதல் இனிது, அப்படி அதை படிப்பேன். இப்படி வந்து நிறைய படித்து ஒரே குழம்பு அந்த படிப்பு தான் இப்போ பயன்படுது. அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ யாரும் அந்த பழைய கதையெல்லாம் கேட்கறதுக்கு இல்லை, பூமர்ன்றுவானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் தொட்டுக்கிறது. பழைய கதை எடுத்தோன்னா இவன் என்ன 90 காலத்தில் உட்காந்து பேசிட்டு கிடக்கிறான், இவனை குறை பேசிட்டுங்க. ஆனால் நடைமுறை இப்போ நடப்பு பேசும்போது கொஞ்சம் அப்படி தொட்டுக்கிறது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏன் வெளிப்படையாக சொல்ல, மஞ்சள் பத்திரிகைகள் கூட நான் படிச்சிருக்கிறேன். ஒரு மஞ்சள் பத்திரிகைகளை வந்து எப்படி வந்து ஏன்னா ஒரு எழுத்தாளராக படிக்கும்போது எப்படி இதை கொண்டு போகிறானுங்க, படிக்கிற வாசகர்கள் வந்து எப்படி கொண்டு போய் வந்து ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறானுங்க அப்படின்றதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். இப்படி நிறைய வந்து நான் வந்து புத்தகம் பண்ணேன். ரவுடிகளுடைய இந்த வாழ்க்கை வந்து சில பேர் வந்து பேசுகிறத இப்போ கேட்டிருக்கிறேன். ஆனால் எழுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர்ன்றவங்க வந்து யார், அவங்க நேர உலகம் எப்படி இருக்குன்றது வந்து எனக்கு வந்து மனக்கண்ணில் எனக்கு தெரியும். ஒரு தாதா எப்படி இருப்பாங்க அவர் வெளியிலேருந்து. அதுதான் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நாயகன் படம் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே முதல் முறையாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து கேட்டால் ஒரு தாதாவுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்றதை வந்து ரொம்ப துல்லியமாக வந்து எவ்வளோ ஆபத்து நிறைந்ததுன்றதை வந்து துல்லியமாக கண்டது தான் நாயகன் படம். குடும்பத்தையே ஆபத்தில் வச்சு தான் அவங்க வந்து முதல் ஆபத்து அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஆபத்து ஏற்படுது, இவங்க எப்படி வந்து அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை வந்து அவர் எங்கே தேர்வு செய்கிறாரு, தனக்கு மனைவியாக வரக்கூடிய வந்து எங்கே தேர்வு செய்கிறாரு, எந்த இடத்துல தேர்வு செய்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையில் வரும்போது கேட்டால் மனைவி எப்படி பறி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் கடைசியாக அவருடைய மகன் எப்படி பறி கொடுக்குறாரு, கடைசியாக வந்து மகள் தன்னை விட்டு பிரிஞ்சு போய் வந்து எல்லா தந்தைக்கும் மகள் தான் வந்து ரொம்ப அடுத்தது, மனைவிக்கு அடுத்தது மகள். அப்படி இருக்கும்போது எப்படி தாய்க்கு பின் தாரணுவாங்க, தாரத்துக்கு பிறகு மகள் தான், அந்த மகள் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. கடைசியாக இவருடைய வாழ்க்கை எப்படி முடியுதுன்றதை காட்டுறாங்க. ரொம்ப அந்த ஒரு 2.5 மணி நேரத்தில் அவ்வளோ ஃபுல்லாக காட்டுறது. இதுதான் தாதாவுடைய வாழ்க்கை. இது எல்லா தாதாக்களுக்கும் பொருந்தும். எல்லா மனிதர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருண்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கம் இருக்கும். அந்த இருண்ட பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு மாதிரி இருப்பாங்க வாழ்க்கையில். எல்லா மனிதருக்கும் உண்டு இது. ஒரு ரவுடினா அவனுக்கு காதல் இருக்காதா, அவனுக்கு வந்து பார்த்தா அவனுக்குன்னு தனியாக வந்து ஆசைகள் இருக்காதா, அவனுக்கும் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ நாள் இந்த கத்தியை வச்சுட்டே சுற்றிக்கிட்டே இருப்பான். நான் மயிலை சிவகுமார் மட்டும் சொல்லலை, எல்லா தாதாக்களுக்கும் இதுதான் நிலைமை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் நம்ம இந்த கத்தியை எடுத்தோன்னு யோசிப்பான். அதுதான் இந்த வன்முறைன்றதே. அதுதான் சிக்கலான விஷயம். என்னென்னா ஏதோ ஒரு கட்டத்தில் எடுத்துருவாங்க கையில், அதுக்கப்புறம் வச்சா வந்து புலி வேலை பிடிச்ச கதையாயிடும். அப்படி தான் எல்லாருடைய வந்து பார்த்தா கடைசியாக என்கவுண்டர் செய்து கொல்லப்படுவாங்கள்ல, அந்த ஒரு செகண்ட் கூட யோசிப்பாங்க, நம்ம ஏன் நம்ம வாழ்க்கை வந்து இப்படி நம்மளை கொண்டு போய் இப்போ என்கவுண்டருக்காக தான் கொண்டு போகிறாங்க, நம்ம வந்து ஏன் நம்ம வாழ்க்கையை இப்படி தேர்வு செஞ்சோம் அப்படின்னு கூட இருக்கும். இன்றைக்கி எல்லா ராபின் வீட்டுகளும் நீங்கள் எடுத்துங்களேன், நீங்கள் சிவலப்பேரி பாண்டி எடுத்துங்க, இப்போ இன்றைக்கி மயிலை சிவகுமார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து யாரை படமாக எடுத்தோன்னு கேட்டால்
மலையூர் மம்பட்டியான், சேவலப்பேரி பாண்டி, இப்படி வந்து கரிமேடு கருவாயன், இப்படி இந்த பல படங்கள் இருக்குல்ல. இந்த மாதிரியான படங்களை எடுத்து இப்போ நம்ம அடுத்த வெர்ஷனுக்கு வந்துட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம ராபின்ஹுட்டாக பார்த்தோம். ராபின்ஹுட்டா ஊருக்காக நல்லது ஊருக்காக நல்லது பண்ணுவாங்க பண்ணுவாங்க. அப்படின்னு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்த கட்டம்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது வந்து ரவுடிகளுடைய வாழ்க்கையை வந்து படமாக எடுக்க வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த கதையில் நான் சொல்கிறேன், ராஜன் வகைராவாக இருக்கட்டும், அல்லது வடசென்னை 2ல் எடுத்த அந்த ராஜன் வகைரா இருக்கட்டும், அல்லது இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டோரி எடுக்கிறார்ல, கடைசியாக என்ன தீர்வு சொல்லப்படுதுன்றது தான் நான் பார்க்கணும். இங்கே எல்லா மனிதர்களும், எல்லா ரவுடிகளும், எல்லா கேங்ஸ்டர்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க, சொல்லாமலாம் போகவே இல்லை. யாரோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து வற்றாமல் இருக்கும். நான் யாரை வேணாலும் நீங்கள் பொருள் படுற மாதிரி நீங்கள் எடுத்துங்க, அவங்களுடைய வருத்தம் வந்து அவங்களுக்கு வலி வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்க எத்தனை பேருக்கு வலியை ஏற்படுத்துனாங்கன்றதும் இருக்குது. எல்லாரும் நான் பொதுவாக சொல்கிறேன், ரவுடிகளுடைய வாழ்க்கையே என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இழப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய வலி தான். ரவுடிகள் சொல்லிடலாம், ரவுடி தானங்க, அவனுக்கு தாங்க இருக்குது, அவன் நாங்கள் ரவுடி தானங்க அவன் அப்படின்னு. ஆனால் அவங்கள நேசிக்கிறக்கு ஒரு கும்பல் இருக்கிறாங்க, குடும்பம், சொந்த பந்தம், அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ரிவர்ஸ் ஆக முடியாது குடும்பத்துக்காக. அப்போ அவங்க அப்படியே தான் பயணிக்கணும். அப்படி தான் வந்து எல்லாருடைய வாழ்க்கையுமே அப்படி தான் இருக்குது. எல்லா ரவுடியோட வாழ்க்கை, கேங்ஸ்டருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஐயோ இன்றைக்கி மனைவி பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க, இப்போ இனிமேல் வேணாம்ப்பான்னு சொல்லி மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு அது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடையாது, ஒரு குமஸ்தா வேலை கிடையாது. ஸோ இதுதான். அப்போ இந்த இடத்துல வந்து வெற்றிமாறன் வந்து இந்த கதையில் வந்து அது மயிலை சிவகுமார் கதையாக இருக்கட்டும், அல்லது வேறு யாருடைய கதையாக இருந்தாலும் என்னவா வந்து இவர் வந்து முடிக்க போகிறாரு, அதை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கதையாகவே முடிச்சிட போகிறாரா, இல்லை தீர்வு சொல்ல போகிறாரா என்ன மாதிரியான மெசேஜ் அப்படின்னு தயவுசெய்து ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன் வந்து வெற்றிமாறன்ட்ட, ஐயா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இப்போ நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க, இது வந்து ஒரே ஒரு பார்ட்டு தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து 2வது பார்ட்டுன்னு மட்டும் நீங்கள் வச்சிடாதீங்க, உங்கள் மேலே எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. இந்த அரசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே முடிச்சிருங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2வது பார்ட் வர மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அதுதான் சிக்கல் ஆகுது. அது வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கதை இது வந்து சிங்கிளா தான் முடிப்பார் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி போன இதுல நான் வேண்டிக்கிறேன், வெற்றிமாறன் மன்றாடி கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடுத்து நீங்கள் இதை நிறைவாக கொடுத்தீங்கனாலே போதும். 2வது பார்ட்டுன்னு வச்சிங்கன்னா தான் அங்கே சிக்கல் தொடங்குது, அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, இந்த அரசன் வந்து என்னவா இருக்க போகுதுன்றது இன்னும் கொஞ்சம் நாள் தெரிய போகுது. ஒரு அப்டேட்டாக வரும்போது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றிம்மா.